அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம லுகத்துல் அரபியாவுடைய ஃபஸ்ட்டு புக்கு முடிச்சிட்டோம். நான் இந்த வாரமே அடுத்த புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஜஸ்ட்டு இப்போது நம்ம வால்யூம் 1உடைய புக்கை ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி, அதாவது என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்ற ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி, சரிங்களா? ஜஸ்ட்டு டாபிக்ஸ் மட்டும்தான். இந்தந்த டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம், இந்தந்த தர்கீப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துட்டு, அடுத்து வால்யூம் 2ல் புக் 2ல் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம், அது என்ன பேஸு, ஸோ அந்த புக்கு முடிகிறப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த வாரம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வால்யூம் 2வை புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களாம்மா? ஸோ புக் 1 வால்யூம் 1 இந்நேரத்துக்கு எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, என்னோடய நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நேரம் நீங்களும் வால்யூம் 1 புக்கு 1ல் ஃபிங்கர் டிப்பில் ஆயிருக்கணும், சரிங்களா? அந்த தர்கீப்ஸு, அந்த சர்ஃப் எப்படிலாம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் வந்திருக்கணும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் மெயினாக நான் இந்த ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதனால் ஒரு ரீகேப் மாதிரி, ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹாதாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா. ஃபஸ்ட்டு லெசனே ஹாதா தான். ஹாதா அதாவது இஸ்முல் இஷாராக்கள் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தோமா. இஸ்முல் இஷாரா அப்படின்னா இஷாரா செய்யக்கூடிய இஸ்முக்கள், சுட்டி காட்டக்கூடிய இஸ்முக்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பார்த்தோம். ஹாதா, ஹாதிஹி, தாலிக்க, தில்க அப்படிங்கிற விஷயங்களை நாம் பார்த்தோம். அடுத்து நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரபிக்கோடைய அல்ஃபபெட்ஸ் அதை 2ஆக பிரிச்சுருந்தாங்க. எப்படி பிரித்தாங்க? ஹுரூஃபுல் ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியா, அதாவது சன் லெட்டர், மூன் லெட்டர், சூரிய எழுத்துக்கள், சந்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்தாங்க. இது ஏன் இந்த மாதிரி பிரித்தாங்க, எதுக்கு நம்ம அலிஃப்லாம், அதாவது லாம எங்கே நம்ம லாம உச்சரிக்கணும், எங்கே நம்ம லாம உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான 2 டிவிஷனாக அல்ஃபபெட்ஸை பிரித்தாங்க. அரபிக் அல்ஃபபெட்டை பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா, டிப்டோட், ட்ரிப்டோட் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதாவது கைர முன்சரிஃப், முன்சரிஃப், அதாவது சர்ஃபு அதாவது சர்ஃபு செய்யக்கூடிய இஸ்முக்கள், சர்ஃபு செய்ய முடியாத இஸ்முக்கள் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் பார்த்தோம். அதை தான் டிப்டோட், ட்ரிப்டோட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன். டிப்டோட் அப்படின்னா ஒரு இஸ்மு, அதாவது அதாவது நசபு பெற்றும் ஜர்ரு பெற்றும் ரஃபகு பெற்றும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது, சரிங்களா? மஜ்ரூரான இடத்துலையும் அது மஜ்ரூராக இல்லாமல் மன்சூபாக தான் வரும். இதுதான் டிப்டோட். அதே ட்ரிப்டோட்னா 3 வகையான ஏராபையும் அது பெறும். ஏராப்னா ஒன்றும் இல்லை, அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த ரஃபகு, நசபு, ஜர்ரை தான் சேர்த்து முஆரப் அப்படின்னு சொல்லி ஏராப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? முஆரப் அப்படின்னு சொன்னால் அந்த ஏராபை பெற்று வரக்கூடிய அந்த ப்ராசஸை தான் முஆரப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிப்டோட் அப்படின்னா ஒரே இஸ்மு 3 ஏராபையும் பெற்று வரும் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம ட்ரிப்டோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்சரிஃபான இஸ்முக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு முஹம்மதுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரஃபகு பிளேஸில் முஹம்மதுன்னு வரும். அதே நசபு பிளேஸில் முஹம்மதன்னு வரும். அதே மஜ்ரூரான இடத்துல முஹம்மதின் அப்படின்னு வரும். ஆமாவா? ரைட். இதுதான் டிப்டோட், ட்ரிப்டோட். அடுத்து என்ன விஷயங்கள் பார்த்தோம்? ஹர்ஃபுன் ஜர்ரு பார்த்தோம். ஆமாவா? ஹர்ஃபு ஜர்ரின், ஹர்ஃபு ஜர்ரின். இந்த ஹர்ஃபு ஜர்ரின் அப்படிங்கிறதே ஒரு தர்கீப் தான். என்ன தர்கீப் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஹர்ஃபு ஜர்ரு பார்த்தோம். ஹர்ஃபு ஜர்ருனா என்ன? ஒரு இஸ்முக்கு முன்னாடி இந்த ஹர்ஃபு ஜர்ரு வருது அப்படின்னா அந்த இஸ்மு கண்டிப்பாக மஜ்ரூராக தான் இருக்கும், கெஸ்ரா பெற்று தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம், கரெக்டாக? அடுத்து என்ன பார்த்தோம்? அதே மாதிரி ஹர்ஃபு ஜர்ரு மாதிரியே ஹர்ஃபுன் நிதா, அதே மாதிரி ஹர்ஃபுன் நஃபி, இது 2யுமே நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஹர்ஃபுன் நிதா அப்படின்னா என்ன? அழைக்கக்கூடிய யா.
சரிங்களா? அதாவது யாரையாவது நம்ம கூப்பிடணும் அப்படின்னா ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்ல. ஸோ அதுக்கு அரபிக்கில் யா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த யாங்கிற எழுத்தை போட்டு நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி அதை வந்து ரிட்டன் ஃபார்மில் அதை எப்படி இருக்கணும், எழுத்துப்பூர்வமாக அதை நீங்கள் எப்படி எழுதணும். இப்போ முகம்மதே அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னா யா முகம்மது அப்படின்னு இருக்கணும். சரி, யா முகம்மதுன் அப்படின்னு வராமல் யா முகம்மது அப்படின்னு இருக்கணும். இதுதான் ஹர்ஃபுன் நிதாக்கான கண்டிஷன் வந்து இதுதான். ஹர்ஃபுன் நஃபி என்ன? மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி. அதாவது கேள்வி கேட்குறதுக்கும் மா அப்படிங்கிற ஒரு எழுத்து பயன்படும். ஆனால் அது ஹர்ஃபுன் நஃபியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹர்ஃபுன் நஃபி அப்படிங்கிறது கேள்வி கேட்கக்கூடிய வாக்கியத்தில் வராது, பதில் சொல்லக்கூடிய வாக்கியத்தில் வரும். அது எந்த மாதிரி பதில் அப்படின்னா, இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வாக்கியத்தில் இந்த ஹர்ஃபுன் நஃபி அப்படிங்கிற மா இடம்பெறும். ஞாபகம் வருதா இதெல்லாம்? ரைட். அடுத்து என்ன பார்த்தோம்? ஃபியலுல் மாதி. ஒரு மாதியான ஃபியல், ஒரு பாஸ்டென்ஸ், ஒரு இறந்த கால வினைச்சொல்லை நம்ம கொடுத்தா எப்படி சர்ஃபு செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாவா? அதாவது ஃபியல் அப்படின்னு நம்ம எப்படி என்னென்ன பார்த்தோம்? 3 எழுத்து ஃபியல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆமாவா? 3 எழுத்து ஃபியல் வந்து 3 எழுத்துலேருந்து 6 எழுத்து வரைக்கும் இருக்குது. நம்ம பார்த்துருக்கிறது 3 அப்படின்னு 3 எழுத்து ஃபியல் நம்ம 3 வந்து இந்த புக்கில் பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த 3 எழுத்து ஃபியலு எந்த மாதிரியான ஃபியலை கொடுத்தாலும் மாதியான ஃபியல் 3 எழுத்தில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக சர்ஃபு செய்ய தெரியும். ஆமாம் தானே? அந்த 14 ஃபார்ம்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு 3 லெட்டர் ஃபியல் கொடுத்தாலும் உங்களுக்கு மாதியில் சர்ஃபு செய்ய தெரியும். அப்படி தானேம்மா? ஓகே, ரைட். இப்போ அடுத்து வேறு என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? முதாஃப், முதாஃப் இலைஹி, இந்த தர்கீபு பார்த்தோம். ஆமாவா? முதாஃப்னா எப்படி இருக்கணும், முதாஃப் இலைஹினா எப்படி இருக்கணும், இது முதல்ல என்ன ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக இதை வந்து நாம் இந்த தர்கீபை நாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய பார்த்தோம். ஆமாவா? மா, மண், ஐன, மதா, ஐயு, கம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் மாறாத இஸ்முக்கள், மபுனியான இஸ்முக்கள், எப்போதுமே மாறாது. அப்படி தானே? அதாவது ஐயு வந்து மாறும், ஐயின்னு மாறும். முன்னாடி ஃபீ வந்துச்சுன்னா ஐயின்னு அது மாறிடும். மற்ற எதுவுமே வந்து மாறாது. சரியா? ரைட். அடுத்து பார்த்தீங்க என்ன பார்த்தோம்? நாத்து மனுவுத்து பார்த்தோம். மனுவுத்து நாத்து, அதாவது மௌசூஃப் சிஃபத்து பார்த்தோம். கரெக்டாக? அதாவது மனுவுத்து அப்படின்னா ஒரு இஸ்மு, அந்த இஸ்மை நீங்கள் வர்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வர்றது தான் நாத்து. சரிங்களா? புரியுதுங்களா? ஒரு இஸ்மு நம்மளுக்கு நார்மலாக தெரியும். பைத்துன் அப்படின்னா இது ஒரு இஸ்மு. இப்போ இந்த பைத்துனை நான் வர்ணிக்கிறேன், அழகான வீடுன்னு வர்ணிக்கிறேன். பைத்துன் ஜமீலுன் அப்படின்னு வர்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? பைத்துன் மனுவுத் ஆயிடுச்சு. ஜமீலுன் அப்படிங்கிறது நாத் ஆயிடுச்சு. ஏன்? அந்த பைத்தூனை தான் நான் ஜமீலுன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு வர்ணிச்சிருக்கிறேன், நாத்தா யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜமீலுன்னு நாத்தா யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிதானே? ஸோ அதனால் பைத்துன் மனுவுத்து ஜமீலுன் நாத்தா மாறிடுச்சு. ஸோ இந்த மனுவுத்து நாத்து நம்ம பார்த்தோம். மனுவுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாத்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சில கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்த விஷயம் ஜும்லா. ஜும்லா வந்து ஜும்லா அப்படின்னா ஒரு வாக்கியம், சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜும்லாவிலேயே 2 வகை இருக்குது. ஒன்று ஜும்லத்துல் ஃபியலியா, இன்னொன்று ஜும்லத்துல் இஸ்மியா. ஆமாவா? ஜும்லா ஃபியலியா எப்படி இருக்கும்? அதோடைய டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய அடிப்படை வடிவம் எப்படி இருக்கும்? முபுத்ததா ப்ளஸ் ஹபர், அந்த மாதிரி தான் அது இருக்கும். ஆமாவா? சில இடங்களில் ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வரும். அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு தர்கீப் எப்படி சொல்லுவோம்? முபுத்ததா முஅக்கர், ஹபர் முகத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது ஒன்று. அடுத்து ஜும்லா ஃபியலியா எப்படி இருக்கும்? அதனுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர், வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியலு, ஃபாயிலு, மஃபூலு. சரிங்களா? இந்த மஃபூல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ரீகால் பண்ணி பாருங்க, நினைவு இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ரைட்டா? ஏன் நான் இதெல்லாம் ஒரு ரீகேப் கொடுக்குறேன் அப்படின்னா இதனுடைய இப்போ நீங்கள் இதுதான் பேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் வால்யூம் 1ல் படித்தது தான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் வந்து உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கு மேலே நாம் அடுத்தடுத்து புக் 2 வச்சு எழுப்பக்கூடிய அந்த கட்டடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்.
சரிங்களா? இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பேஸ்மெண்ட்டே சரியாக தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக புக்கு 2க்குள்ளே குதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள் நான் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இந்த புக் 1உடைய புரிதல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி இதை நான் செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி செய்கிறேன். ஸோ அதனால் இப்போ கூட ஒன்றும் டைம் லேட் ஆகலை. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீடியோவாக நான் புக் 1ல் போட்டிருக்கிற ஒவ்வொரு கிளாஸும் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்கம்மா. சரியா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு பார்த்து ஸோ இதுதான் ஜும்லா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பதல் பார்த்தோம். சரிங்களா? பதல்னா என்ன? சப்ஸ்டிடியூட். சரிங்களா? அதாவது ஒரு இஸ்முக்கு பதிலாக வர்றது தான் பதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நினைவில் வரணும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஜர்ஃபு பார்த்தோம். ஜர்ஃபு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஜர்ஃப்லேயே 2 இருக்குது. ஜர்ஃப் அப்படின்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இங்கிலீஷில் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் எங்கே நடக்குது, அதாவது எந்த இடத்துல நடக்குது, எந்த நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஃபியல் சொல்லுது அப்படின்னா அதுதான் வந்து ஜர்ஃபு. சரிங்களா? ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபியலு நடந்த இடத்தையோ இல்லை நடந்த காலத்தையோ சொல்லுது அப்படின்னா, அதாவது நடந்த இடத்தையோ இல்லை நடந்த காலத்தையோ சொல்லுது அப்படின்னா அந்த வார்த்தையை தான் ஜர்ஃபு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜர்ஃபே 2 வகையான ஜர்ஃப் இருக்குது. ஒன்று ஜர்ஃபு மக்கான், இன்னொன்று ஜர்ஃபு ஜமான். ஜர்ஃபு மக்கான் அப்படின்னா இடத்த குறிக்கும், இடத்த சொல்லும், ஒரு விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும். அதே ஜர்ஃபு ஜமான் அப்படின்னா ஒரு செயல் எந்த காலத்தில் நடந்துச்சு, காலையில் நடந்துச்சா, நைட்டு நடந்துச்சா, நேற்று நடந்துச்சா, மதியானம் நடந்துச்சா, இல்லை இன்றைக்கி நடக்க போகுதா அப்படிங்கிறத சொல்லும். இதுதான் ஜர்ஃபு. சரிங்களாம்மா? ரைட். அடுத்து என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? தமீர் பார்த்தோம். ஆமாவா? தமீர் அப்படின்னா என்ன? ப்ரோனவுன், அதாவது பிரதி பெயர் சொல். இப்போ நம்ம வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு 2 குழந்தைங்க. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வாக்கியத்தில் ராஜான்னு சொல்லிட்டோம். அடுத்து அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த இடத்துல அந்த அவனை தூக்கிட்டு அந்த ராஜாவுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். அது ஃபஸ்ட்டு இதில் ராஜான்னு சொல்லிட்டதுனால அடுத்து பேசும்போது அவன்னு போட்டு தான் பேசுவோம். இல்லை அவள், அவர், அது அந்த மாதிரி நம்ம போட்டு தான் பேசுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டு பேசுகிற இந்த வார்த்தையை தான் தமீர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தமீர் மொத்தம் 14 இருக்குது. ஆமாவா? அந்த தமீரே 2 வகையாக பிரிக்கிறாங்க. தமீர் முத்தசில், தமீர் முன்ஃபசில் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. நம்ம பார்த்தது வந்து தமீருன் முன்ஃபசிலான தமீர், அதாவது ஹுவ, ஹுமா, ஹும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, கையை வச்சு நம்ம சொல்லி பார்த்துருப்போம். இது வந்து என்ன தமீர் டைப்பு? இந்த டைப் ஆஃப் தமீருக்கு வந்து என்ன பேர்? தமீருன் முன்ஃபசில். சரிங்களா? ஏன் இதை தமீருன் முன்ஃபசில்னு சொல்கிறாங்க? ஏன்னா இது தனிச்சு கூட இயங்கும். ஹுவ முஹம்மதுன் தனிச்சு கூட நம்ம இது வந்து சொல்ல முடியுதில்ல. ஆனால் தமீருன் முத்தசில் அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு ஃபியலோட அட்டாச் ஆகி வரும், ஏதாவது ஒரு வார்த்தையோட அது அட்டாச் ஆகி தான் வரும். ஸோ அதனால் அதை வந்து தமீர் முத்தசில் அப்படின்னும் இதை வந்து தமீர் முன்ஃபசில் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. வேறு என்ன விஷயங்கள் பார்த்தோம்? நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் மாரிஃபா நக்கீரா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இன்டெஃபினட், டெஃபினட் நவுனு. ஒரு இஸ்மை வந்து அலிஃப்லாம் போட்டு எழுதுறதுக்கும் அலிஃப்லாம் போடாமல் எழுதுறதுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுதான் மாரிஃபாவும் நக்கீராவும். சரிங்களா? வேறு என்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமீர் வந்து எதோடலாம் சேர்ந்து வரும், இணைஞ்சு வரும். அப்படி இணைஞ்சு வந்தால் எப்படி பொருள் மாறும், நம்ம இணைக்கும் போது எந்த மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி இஸ்மு தமீரோட இணையும், ஹர்ஃபு தமீரோட இணையும், அதே மாதிரி ஜர்ஃபு தமீரோட இணையும். இதெல்லாம் இணையும் போது எந்த மாதிரியான மாறுதல்கள் வரும், எப்படி நம்ம பொருள் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்ன விஷயங்கள் பார்த்தோம்? பன்மை பார்த்தோம். ஆமாவா? பன்மை, ப்ளூரல் ஃபார்ம், இருமை பன்மையும் பார்த்தோம், ஜம்மு பன்மையும் பார்த்தோம். அதாவது ஒரு இஸ்மை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பன்மைகள் உங்களுக்கு அப்படியே சர்ஃபு செய்ய தெரியும். அப்படி தானே? இப்போ உதாரணத்துக்கு முஸ்லிமுன் அப்படின்னு கொடுத்தா
முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன் அப்படின்னு உங்களுக்கு எழுத தெரியும், ஆமாவா? அதே மாதிரி முஸ்லிமத்துன் மூமினுன் மூமினத்துன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிதாபுன் அப்படின்னு கொடுத்தா அதனுடைய இருமை பன்மை என்ன, ஜம்மு பன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இப்போ கபீருன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பன்மை என்ன, கிபாருன். இப்போ ஜதீதுன் அப்படின்னா அதனுடைய பன்மை என்ன, ஜுதூதுன். அப்படிங்கிற இந்த மாதிரியான இஸ்முக்களுக்கு உங்களுக்கு இருமை பன்மை எப்படி எழுதணும், ஜம்மு பன்மை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஒரு ஒத்த சொல்லாக இருந்தால், அதாவது ஒரு இஸ்மு வந்து ஒருமையாக இருக்குது அப்படின்னா அதை சுட்டி காட்டும்போது ஹாதா ஹாதிஹி தாலிக்க தில்க பயன்படுத்துவோம். அப்போ அதே மாதிரி ஒரு கூட்டமாக மனிதர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா, இல்லை கூட்டமாக நிறையா மாடு நிற்கிது ஆடு நிற்கிது அப்படின்னா அப்போது நாம் எப்படி சுட்டி காட்டணும், ஹா உலாயி உலாய்க்க அப்படிங்கிற விஷயங்கள் மனிதர்களுக்காக மட்டும்தான் அது பயன்படுத்தப்படும். ஆண் பாலாக இருந்தாலும் சரி பெண் பாலாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் படித்தோம். அப்போ கூட்டமாக ஆடு நிற்கிது கூட்டமாக மாடு நிற்கிது, பன்மையில் வந்து ஒரு இஸ்மு வருது, ஒரு அக்ரிணையான ஒரு இஸ்மு பன்மையில் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எப்படி ஒரு இஸ்முல் இஷாராவை தேர்வு செய்யணும், அதுக்கு நீங்கள் ஒரு நாத்து பயன்படுத்துகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி நாத்து எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம படித்தோம். கரெக்டாக நம்ம பார்த்தோம். ரைட், அடுத்த விஷயம் என்ன, லாஸ்ட்டு எண்ணிக்கை நம்பர்ஸு பார்த்தோம். எதுலேருந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். அதுலேயும் சில விதிவிலக்குகள் இருந்துச்சு. மொதல் 2 1 2 இந்த 2 எண்ணிக்கைக்கான வார்த்தையை மட்டும் நம்மளால் முதாஃப் இலைஹிங்கிற மாதிரி முதாஃபாக யூஸ் பண்ண முடியாது. அதாவது வாஹிது இஸ்னானி இது 2ஐயும் நம்ம முதாஃபாக பயன்படுத்த முடியாது. 3லேருந்து 10 வரைக்கும் உள்ள வார்த்தையை நம்ம முதாஃபா தான் பயன்படுத்தணும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு கண்டிப்பாக மஜ்ரூராக இருக்கும், கெஸ்ரா பெற்று வரும் அப்படிங்கிற கண்டிஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது கலர்ஸ், நிறங்கள். இந்த நிறங்களுடைய வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கூடுதலான தகவல் என்ன இந்த நிறங்களை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறங்கள் வந்து ஒரு இஸ்மு தான், ஆனால் அதுக்கு அலிஃப்லாமும் வராது தன்வீனும் வராது, இது ஒரு டிப்டோட் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்த்தோம், ஆமாவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் மிஸ் ஆகியிருந்தால் கூட நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, ஸோ அதை பார்த்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு டைம் இருக்குது. நம்ம இன்ஷால்லா இன்னும் அடுத்த வாரத்துக்கு இன்னும் ஒரு 2 days 3 days 4 days இடையில டைம் இருக்குது. ஸோ பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செகண்ட் வால்யூம்குள்ளே போகும்போது ஐயோ இது தெரியலையே, ஐயோ அது தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாஸ் வந்து வராமல் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக இன்ஷா அல்லாஹ் சலிப்பு பார்க்காம நான் அதுக்காக தான் இந்த ஒன் வீக் வந்து சரி நான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கலாம். டக்குன்னு ஆரம்பித்தா நீங்கள் சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கேப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. வால்யூம் 1ல் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்த்தோமோ அதெல்லாம் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீக்கு ஃபர்ஸ்ட்டு வால்யூம், அதாவது ஃபர்ஸ்ட்டு லெசன் 2வது புக்குடைய ஃபர்ஸ்ட்டு லெசன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களாம்மா? ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட்டு புக்கு வால்யூம் 2ல் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரபு வார்த்தைகள். இன்னும் நம்ம இதிலேயே நம்ம நிறைய அரபு வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வால்யூம் 1ல். இந்த ப்ளூ புக்லேயே நிறைய விஷயங்கள், நிறைய அரபு வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? அதை வந்து எப்படி எந்த இடத்துல போடணும், எப்படி பேசணும், எதுக்கு முன்னாடி வரும் எதுக்கு பின்னாடி வரும், எங்கே எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனுடைய அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, சரிங்களாம்மா? சாப்பாடுடைய பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுற்றுலா இடங்கள் ட்ராவல் பண்ணுறோம்ல, ஸோ அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இஸ்முக்கள் என்ன, அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ஹோமை தாண்டி நம்ம வீட்டை தாண்டி அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளுடைய அரபு வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அரபு இலக்கணம், சரிங்களா? நம்ம வந்து ப்ளூ புக்லேயே வந்து சில குட்டி குட்டி இலக்கணங்கள் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். இந்த புக்கில் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் நம்ம, சரிங்களா? அரபு இலக்கணங்களை பார்ப்போம். அதே மாதிரி ப்ளூ புக்கில் அதாவது ஃபஸ்ட்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மாதியான ஃபியல் பார்த்தோம், ஆமாவா? பாஸ்ட் டென்ஸ் இறந்த கால வினை சொற்கள் நம்ம பார்க்க செஞ்சோம். இந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிகழ்கால வினை சொற்கள், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி ஏவல் வினை கமாண்டிங் வேர்ப்ஸ் வந்து நாம் பார்ப்போம், சரிங்களா? அது நீங்கள் வந்து அந்த
இது பாயிண்ட் வரும்போது அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி ஜும்லாவுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, 2 வகை இருக்குதுன்னு தெரியும். அந்த ஜும்லாவே வந்து எந்த இடத்துல எந்த ஏராபை பெற்று வரும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி உரையாடல்களுக்கான ப்ராக்டிஸு இந்த புக்லேயுமே இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு ப்ளூ புக்கில் ஒரு லெசன் அப்படின்னா எப்படி வந்து 2 பேர் பேசிக்கிற ஒரு ஆசிரியரும் மாணவனும் பேசிக்கிற மாதிரியான உரையாடல் மூலயமா நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களோ, சேம் அதே மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் வந்து இந்த புக்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி படிக்கிறதுக்கான அதாவது ப்ளூ புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸசைஸை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆமாவா? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க, அதை அப்படியே நீங்கள் வந்து எக்ஸசைஸில் செய்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் இந்த 2வது வால்யூமில் அதிகமாக ஆத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்மளை வந்து படிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அதாவது ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து இந்த புக்கில் நிறையா இருக்கும். அந்த 2nd வால்யூமில் ரீடிங் ப்ராக்டிஸ் படிக்கிறதுக்கான பயிற்சிகள் வந்து இந்த 2வது புக்கில் நிறைய இருக்கும். அது மாதிரி நிறைய பேசேஜ் கொடுத்துருப்பாங்க படிக்கிறதுக்கு. அது மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு. எப்படி இந்த கதை புக்கிலலாம் கதை இருக்கும், அந்த மாதிரி நிறைய படிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து இந்த 2வது வால்யூமில் நிறைய ஆத்தர் வந்து செஞ்சுருப்பார். அதே மாதிரி பயிற்சிகள் தம்ரீன் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் ஆன்சர் ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இருக்கும். அரபில் இருக்கும், நம்ம வந்து தமிழில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இல்லைனா தமிழில் இருக்கும், அதை நம்ம அரபில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண சொல்லிடுவாங்க, நம்மளையே வந்து ஜும்லாவை ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தம்ரீன் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கிராமர், ஒரு இலக்கணம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அந்த இலக்கணத்தை அப்ளை பண்ணுற மாதிரியான சில தம்ரீன் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது கேட்டிருப்பாங்க, அதில் இருக்கும். அதே மாதிரி வெக்காபுலரி, நம்மளுடைய வேர்ட்ஸ் நம்ம படிக்க நம்ம பயிற்சி செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா, அரபு வார்த்தைகள், அதை பற்றின எக்ஸசைஸும் இந்த 2nd வால்யூமில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 2வது வால்யூமுடைய இலக்கு என்ன, அல்டிமேட் கோல் என்ன, அது நம்மளுக்கு என்ன கடைசியாக சொல்லி கொடுக்கும், நம்ம எதில் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமான அரபு வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு ஒரு பேராவே, ஒரு குட்டி பேராவே உருவாக்குறதுக்கு நமக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் ட்ரெயின் ஆயிடுவோம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலான கான்வர்சேஷன் யாராவது வந்து அரபில் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் அதை ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வந்து ஒரு லெவலுக்கு வந்துடுவோம். அதாவது அரபில் பேசுகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். சரிங்களா? ஒரு நாமினல் சென்டென்ஸ், ஒரு ஜென்ரல் சென்டென்ஸ் அரபில், இப்போ சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை தமிழில் சொல்கிறேன் அப்படின்னா அதை உங்களால் டக்குன்னு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அரபிக்கில் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். சரி, அதாவது பேச முடியும், எழுதுறதை விட உங்களால் பேச முடியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இந்த வால்யூம் 2 வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம படிக்கிற அந்த இலக்கண குறிப்புகளை வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா பதியும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இந்த ப்ளூ புக்கில் மூலயமா நம்மளுக்கு எந்த விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை அப்படியே வால்யூம் 2ல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். சரிங்களா? 3வது புக்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, நம்மளால் வந்து பேச முடியுது, புரிஞ்சிக்க முடியுது, எனக்கு தெரியுது, எனக்கு இலக்கணங்கள் புரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை வந்து நமக்குள்ளே ஏற்பட்டுரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 2வது புக்கோடைய அல்டிமேட் கோல் வந்து இதுதான். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஆவலாக இருங்க, ஆசையாக காத்துருங்க. அல்லாஹ் வந்து இந்த இல்மில் அதிகமான ஆர்வத்தை அல்லாஹ் தாலா நம்ம எல்லாருக்குமே அதிகப்படுத்தணும். அதற்கான புரிதல், அந்த கெப்பாசிட்டியும் அல்லாஹ் தாலா நம்ம எல்லாருக்குமே அதிகப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம 2வது வால்யூமுடைய முதல் பாடம் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாடி அளவு நம்ம பார்த்துடலாம். சரிங்களாம்மா? ஸோ இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.